ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அஞ்சே வழியில எப்படி நம்மளுடைய இமெயில் டெலிவரபிலிட்டி ரேட்டை இன்க்ரீஸ் பண்றது. ஆல்ரெடி நீங்க இமெயில் கேம்பெயின் சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நிறைய இமெயில் டெலிவரபிலிட்டி இஷ்யூ உங்களுக்கு வருது, ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இதுதான். அல்லது இமெயில் டெலிவரபிலிட்டி பேசிஸ்ல ஃபியூச்சர்ல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அல்லது அதை நீங்க பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம 5 பெஸ்ட் வேஸில் எப்படி இமெயில் டெலிவரபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய எஸ்எம்டிபி சர்வர் எப்போ செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணும்போதோ அல்லது தேர்ட் பார்ட்டி டூல்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அந்த சர்வீஸில் நீங்கள் இமெயில் கேம்பெயின் சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய டொமைன் ஐபியுடைய எஸ்பிஎஃப் டிகேஎம் டிமார்க் செட்டப் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா, இது மூணும் பாஸ் ஆகுதா, வேற ஏதாவது லிஸ்டிங்ல அந்த டொமைனோ ஐபியோ இருக்கா அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறணும். ஸோ இது மூலமா நீங்க உங்களோட எஸ்பிஎஃப் டிகேஎம்டி மார்க் வந்து பாஸ் ஆகி நீங்க உங்களோட ஐபி டொமைன் எந்த லிஸ்டிங்லையும் இல்லை அப்படின்னா உங்களோட இமெயில் டெலிவரி ரேட் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து உங்களுடைய ஸ்பேம் ட்ராப்பர்ஸ் வந்து உங்களுடைய டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடாது. ஸோ உங்களுடைய டேட்டா பேஸ்ல வந்துட்டு சப்போஸ் ஸ்பேம் ட்ராப்பர் மெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அந்த மெயில் ஐடிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்பாக்ஸ் பர்சன்டேஜை டிக்ரீஸ் பண்ணிடும். நிறைய ஹார்ட் பவுன்ஸ் சாஃப்ட் பவுன்ஸ் வரும். ஸோ இந்த ஸ்பேம் ட்ராப்பர் அப்படின்னா என்னன்னா, ஒரு மெயில் ஐடி வந்து ஒரு யூசர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் லாங் டைம் வந்து அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு வேற ஒரு மெயில் ஐடிக்கு போயிட்டாரு அப்படின்னா அந்த ஐஎஸ்பி சைட்ல இருந்து அந்த மெயில் ஐடிஸை வந்து ட்ராக் பண்ணி பார்ப்பாங்க. எதனால இவர் வந்து வேற மெயில் ஐடியை யூஸ் பண்ண போயிட்டாரு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ உங்களுடைய டொமைன்ல இருந்து ஒரு மெயில் போகுது அப்படின்னா அந்த மெயில்னால கூட அவர் வந்து அந்த மெயில் ஐடியை விட்டுட்டு வேற மெயில் ஐடி போயிருக்க சான்சஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு உங்களுடைய டொமைனை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்பேம் ட்ராப்பர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய டேட்டா பேஸ்ல இருக்காங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும். தேர்டு வந்துட்டு ஸ்பேம் ட்ரிகர் வேர்ட்ஸை வந்து உங்களுடைய இமெயில் கண்டென்ட்ல யூஸ் பண்ணுறதை மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுடைய சென்டர் ஐபி ரெப்புடேஷன் வந்து கம்மியாக இருக்கும் பட்சத்தில் டைரக்டாக மெயிலை வந்து ஸ்பேமாவோ அல்லது பவுன்ஸாவோ ஆக்கி விட்டுரும். ஸோ வந்து ஸ்பேம் ட்ரிகர் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பேம் ட்ரிகர் நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் டீட்டெயில்டாக, எந்த அளவுக்கு இமெயில் டெலிவரியை பாதிக்குது அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கு அதை நான் காட்டில் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சென்டர் ரெப்யூட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணணும். அதாவது மெயில் நம்ம சென்ட் பண்ணுறதுல மேக்ஸிமம் கிளிக் ரேட் வருது, ஓப்பன் ரேட் வருது, ஆடியன்ஸ் எவ்வளோ தூரம் நம்மளோட இமெயில்ஸில் எங்கேஜிங்காக இருக்காங்க, அதெல்லாம் பொறுத்து நம்மளோட சென்டர் ரெப்யூட்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த ரெப்யூட்டேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இமெயில் டெலிவரிபிலிட்டி ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் வந்து ஒரு இமெயில் லிஸ்ட் வந்து பர்ச்சேஸ் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு ஓன் பிஸ்னஸ் இல்லை, அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் இமெயில் கேம்பெயின் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடிஸ்லாம் வந்து அந்த சின்டெக்ஸ் வந்து வேறு எதுவும் இல்லாமல் உங்களுடைய இமெயில் ஐடிஸ் வந்து எம்எக்ஸ் ரெக்கார்ட்ஸில் எக்ஸிஸ்டில் இருக்கா, அந்த இமெயில் ஐடி வேலிடா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இமெயில் வேலிடேட்டர் டூல் மூலமாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறது நல்லது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற லிஸ்ட்டு வந்து ஒரு ட்ரஸ்டடான வெண்டாரா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம போனஸ் பாயிண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டென்ட்டில் வந்து கேன் ஸ்பேம் ஆக்ட் கைட்லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூஎஸ்க்கு நான் அனுப்புகிறேன், என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யூஎஸ்ல உள்ள கஸ்டமர்ஸ் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஆப்ட் அவுட் லிங்க் வச்சு அனுப்பி ஆகணும். இதே வந்து யூகே அப்படின்னா டபுள் ஆப்ட் அவுட் வைக்கணும். அதாவது இன்னும் வந்து டொமைன் ஆப்ட் அவுட், இன்னொன்று வந்து லிஸ்ட் ஆப்ட் அவுட். ஸோ இந்த மாதிரி கேன் ஸ்பேம் ஆக்டுக்கு எந்தெந்த கண்ட்ரி நீங்கள் அனுப்புறீங்களோ அந்த கண்ட்ரியோடைய இந்த மாதிரி ஆப்ட் அவுட்டு லிஸ்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணி அனுப்புறது பெஸ்ட்டு. ஸோ இதனால ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இமெயில் டெலிவரிபிலிட்டி ரேட்டும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கொலீக்ஸ்க்கு வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.